ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு vidiyale பியூட்டி தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேமேஜ் ஆன நம்ம ஸ்கின்னை வந்து அப்படியே சூப்பராக பர்மனண்ட்டாக எப்படி நம்ம கிளியராக அழகாக க்ளோவாக கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ரொம்பலாம் டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ண தேவையே கிடையாது. ஒரு 5 மினிட்ஸ் போதும். நீங்கள் 5 மினிட்ஸில் வந்து உங்களோட ஃபேஸில் உள்ள அமேசிங்கான ரிசல்ட்டை வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த ஒரு பொருள் வந்து உங்களோட ஸ்கின்ல உள்ள அத்தனை பிரச்சனையும் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். லைக் பிம்பிள்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஹீட்னால் வர கட்டிகளாக இருந்தாலும் சரி, இல்லை ஓப்பன் போர்ஸாக இருந்தாலும் சரி, உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா தொங்கி வயதான தோற்றமாக இருந்தாலும் சரி, இல்லை விங்கிள்ஸ் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இல்லை ஆன்டி ஏஜிங்காக இருந்தாலும் சரி, ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒரு ரொட்டி மாதிரி இருக்கிற இந்த கட்டி மட்டும் போதும். ஸோ நம்ம ஃபேஸில் வந்து அவ்வளோ மேஜிக்கல் பண்ணும். ஸோ வாங்க அது எப்படி பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எப்போயும் சொல்கிறது, நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தென் கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாதி வெள்ளரிக்காய் எடுத்துக்கிறேன், அதாவது குக்கும்பர் எடுத்துக்கிறேன். ஸோ இது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டோனர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஃபேஸில் உள்ள கருமையை கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை வந்து துருவி அதோட ஜூஸ் எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைக்காமல் நம்ம துருவி எடுக்கணும். ஸோ அந்த ஜூஸை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அது கூட வந்து 1 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்துக்கிறோம். அரிசி மாவு வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணுறதுக்கும் ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். தென் நெக்ஸ்ட்டு வந்து 1/4 டீஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கிறேன். கடலை மாவு நம்ம ஃபேஸில் உள்ள அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வர ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து விரலி மஞ்சள் எடுத்துக்கிறேன். ஸோ அது வந்து 2 பிஞ்ச் எடுத்துக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு வந்து பீட்ரூட் குளியல் பவுடர் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். நான் ஏன் 2 தடவை போடுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து யூஸ் பண்ணும்போது இந்தளவு யூஸ் பண்ணி தான் பழக்கம். ஸோ அதனால் வந்து எனக்கு 2 தடவை இந்த மாதிரி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் மொத்தமே வந்து 1/4 டீஸ்பூன் வரும். இதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, பீட்ரூட் குளியல் பொடி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது ஒன்றுமே இல்லை, ஃபேர் அண்ட் லவ்லி ஸ்கின் ஒயிட்டனிங் க்ரீம் தான். இது ஹோம்மேட் க்ரீம். இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ஐஸ் க்யூப் தான் பண்ண போகிறோம். அதை வந்து ஒரு ட்ரேயில் ஊற்றி நான் இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு நல்ல வந்து ஒரு பீட்ரூட் கலரில் ரெட் கலரில் இருக்குது. இது வந்து ஒரு டபுள் லேயரில் இருக்கும். நல்ல ஒரு டபுள் கலரில் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது சூப்பராக இருக்கும். நிச்சயமாகவே வந்து நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அகெயின் வந்து என்னோடய ஹேரை வந்து கட் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்னோடய ஸ்கின் கலர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி என்னோடய ஹேரையும் நான் அந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நிறைய பேக்கு ட்ரை பண்ணி எனக்கு நல்ல ஹேர் க்ரோத் இருந்துச்சு. பட் இப்போ வந்து நம்ம வளர்பிறை வந்தது அப்படின்னாவே நம்ம ஹேரை வந்து கட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நானும் கட் பண்ணுவேன். வளர்பிறைக்கு வந்து நான் ஹேர் கட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இன்றைக்கும் அந்த மாதிரி தான் நான் கட் பண்ணேன். கட் பண்ண வந்து ஹஸ்பண்ட் வந்து சூப்பராக இருக்குது, ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நல்லா கரெக்டாக வரல, இன்னும் கொஞ்சம் ஏற்றி இறக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கட் பண்ணிகிட்டே வந்துட்டார். ஸோ அதனால் நல்லா கொஞ்சம் ஹைட்டு கம்மியாகிடுச்சு. ஸோ ஃப்ரண்ட்லேயும் கட் பண்ணி எப்பயும் போல் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இருக்க என்னோடய முடி வந்து இவ்வளோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும். ஸோ வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இதை பிளேட்டில் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கிளாத்தில் வந்து சுற்றி அதுக்கப்புறமா வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து இதை பழகிருச்சு அப்படிங்கிறனால வந்து நான் அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து டபுள் லேயர் இருக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஐஸ் க்யூப்பே வந்து உங்களோட ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி மொத்தமாக யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். தென் வந்து நான் ஸ்பீடாக பண்ணியிருக்கேன், ஸ்பீட் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து மெதுவாக நீங்கள் ஐஸ் க்யூப் ரப் பண்ணிக்கோங்க. திப்பியாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அப்படியே விடாமல் நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரப் பண்ணி விடணும். நல்லா ஒரு மசாஜ் பண்ணி கொடுக்கணும். இது மாதிரி இந்த பொட்டேட்டோ ஐஸ் க்யூப் சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும். அதுவுமே வந்து ஸோ அது நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா அது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு யூஸ்லேயே உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். இது வந்து ஃபஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து டெம்ப்ரவரி தான். நீங்கள் கண்டினியூஸாக பண்ணும்போது அது வந்து பெர்மனெண்ட்டாக ஆகும். ஸோ பெர்மனெண்ட்டாக நம்ம ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக க்ளோவாக எங்காக நல்ல ஓப்பன் போர்ஸ் இதெல்லாம் இல்லாமல் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா இது ஒரு ரெமெடி போதும்.
ஸோ நம்ம ஸ்கின்னை வந்து நல்லாவே ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்போ வாஷ் பண்ணிவிட்டு வரேன். ஸோ இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ ஸ்கின்னை பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நலமுடன் வாழ வாழ்த்துக்கள்.